ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னோட பழைய பதிவு எல்லாத்தையுமே பாருங்க, அதாவது என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே அந்த யூடியூப்ல இருக்கு. திரும்ப நான் ஒரு ரீகேப் சொல்றேன். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது கடவுள். கடவுள் உருவாக்கிட்டு ஆதாம் ஏவாள்ங்கிறத தான் படைச்சாரு. படைச்சிட்டு அவர் சொன்னது என்னன்னா, இந்த 7 சின்ஸை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆப்பிள். அந்த ஆப்பிள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து அந்த பொண்ணுங்க சாப்பிட்டதை காட்டுவாங்க. காட்டிட்டு அவங்களுக்கு ஏதோ அந்த வெக்கம் வந்துருச்சு, எது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுவாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களை மேனேஜர்ஸ் படுக்க கூப்பிடுறதா இருக்கட்டும். சில பொண்ணுங்க வந்து கெட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ பொண்ணுங்களே மேக்ஸிமம் கெட்டுட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னடா தாய் குலத்தை தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. பொண்ணுங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஒரு பையனை டேட் பண்றாங்க, ஒரு பையன் ஒரே நேரத்துல 5 பையன் 10 பையன்லாம் டேட் பண்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து தேவையான அளவுக்கு காசு கறந்துட்டு வேற எவனா ஒருத்தவனை அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தப்புகள்லாம் வந்து ஆண்கள் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தட்டி கேட்கணும், அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் பெண்களை வந்து ஆண்டவன் படைச்சான். அதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. அதாவது எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் ஒரு பெண் நினைச்சானா திருத்த முடியும். ஆனா இப்ப பெண்களே அதுக்காக தான் அந்த பெண்கள் வந்து அந்த ஆப்ல தின்றதை காட்டுறாங்க. அந்த பெண்களே தப்பு பண்ண ஆரம்பிச்சா இந்த உலகம் இப்ப வந்து இவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இந்த பெண்கள் எல்லாருமே இப்ப எல்லா பெண்களும் சொல்ல முடியாது, நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா மேக்சிமம் ஆஃப் இந்த நியூ ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ரொம்ப பெண்கள் எல்லாருமே அந்த 7 சீன்ஸை பண்றாங்க அப்படிங்கிறது அதுதான் டிபிட் பண்ணி காட்டினாங்க. அதே மாதிரி அந்த வானத்துல, அதாவது சொர்க்கத்துல வந்து ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல சாத்தானை வந்து அடிச்சு விரட்டி பூமிக்கு கொண்டு வந்து அப்படியே ஒரு ரக்கையோட ஒருத்தவங்க விழுந்த மாதிரி காட்டுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு குரூப். அந்த குரூப் வந்து வேற ஒரு கிரகம். அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கிரகம் வந்து பெலேடியன்ஸ் சொல்லி ஒரு குரூப் இருக்கு. ஒரு கிரகம் இருக்கு. அந்த பெலேடியன்ஸ் குரூப்ல இருந்து விழுந்தவனுங்க தான் அவனுங்க வார்ஷிப்ல எடுத்துட்டு வந்து அந்த வார்ஷிப்ல சண்டை நடந்துச்சு. அந்த வார்ஷிப்ல எல்லாம் தப்பிச்சு வந்தவனுங்க இங்க வந்து விழுந்துட்டானுங்க. எங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல விழுந்த அந்த 9ங்க எல்லாம் மக்கள் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்த உடனே இவங்கெல்லாம் கடவுள் நினைச்சிட்டு அவங்கள வழிபட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள இது பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனுங்க வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அப்பையிலேருந்தே வந்ததுலேருந்தே அவங்களோட ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, அந்த கடவுளோட பதவி அடையணும் அப்படிங்கிறது தான் அவனுங்க ஆசைப்பட்டு ஏகப்பட்ட தப்பு பண்ணி அடி வாங்கி வந்தவனுங்க சும்மா இல்லாம இங்க இருக்கிற மக்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சானுங்க. நீங்க இந்த ஸ்பார்டகஸ், அப்புறம் வந்து இந்த கிளாடியேட்டர், இந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த சைட்லாம், அந்த ரோம் இந்த சைட்ல தான் நடந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருப்பானுங்க. அப்புறம் ஒரு தைரியமான ஆளு தட்டி கேட்பாரு. தட்டி கேட்டு ராஜாவை கொண்டுட்டு அவர் வந்து இது பண்ண மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஏகப்பட்டது நடந்து இவனுங்களை தான் காட்டுறாங்க. அங்கேயும் அந்த கதையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அதுவும் இவனுங்களோட கதை தான். இந்த 9ங்களால இவனுங்களுக்கு வந்து தலைமை, அதாவது லீடர்ஷிப்ங்கிறதே கிடையாது. இவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுங்களுக்கு எப்படி ராஜாக்கள் எல்லாம் ஆண்றாங்க, அந்த அந்த இதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு தெரியாது. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல சோழ மன்னன் வந்து 3000 வருஷம் ஆண்டாரு. சோழ, பாண்டிய, சேரர் இதெல்லாம் இதே மாதிரி ஏகப்பட்ட ராஜாக்கள் அந்த காலத்துல ராஜாக்கள் தான் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் எல்லாம் முதுகுல குத்தி இவனுங்க ராஜாவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் ஜீசஸ் வந்தாரு. ஜீசஸ கொண்டுட்டானுங்க. அதுவும் ஜூஸ் தான் கொண்டுட்டு அவர் 2வது தடவை உயிரோட வந்தப்பயும் அவரை கொண்டுட்டானுங்க. அதனாலதான் அவர் 2வது தடவை உயிரோட வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கதையும் இல்லை. அவனுங்களுக்கு கீழே சொல்றத கேட்க ஆளுங்க இருக்கும்போது அவனுங்களும் பவர்ஃபுல்லான ஆளுங்க தானே. ஏன்னா ராஜா சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற அந்த இதை வச்சு ஜீசஸை கொண்டானுங்க. அவர் ஒரு கடவுள்னு சொல்லியுமே அவரை கொண்டு அவங்க அதை வந்து ஒரு மக்களால் தட்டி கேட்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆட்சி பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு கட்டத்துல அவனுங்களால ராஜாவா இருக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்க ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்ங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. இங்க யூகேல ஃபார்ம் பண்ணிட்டு யூகே கவர்மெண்ட்டை தான், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அவனுங்க தான் ஜூஸ் இப்ப கூட அங்கதான் இருக்கானுங்க யூகேல பாத்தீங்கன்னா இந்த ஜேக்கப் ராத்சைல்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ட்ரில்லியன் வச்சிருக்கான் அவனோட சொத்து மதிப்பு. அது யாருக்குமே தெரியாது. உலக பணக்காரர்களே
இவங்க காட்டுறதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த 200 பில்லியனு 300 பில்லியன் டாப் பணக்காரங்க. ஆனா அவன் 500 ட்ரில்லியன் வச்சிருக்கான். அது யாருக்கும் வெளில தெரியாதுங்க. அப்படின்னா அவனுங்களை பத்தி தேடினா இப்ப கிடைக்கும், முன்னாடிலாம் தேடினா கிடைக்காது. அது எல்லாத்தையுமே அவனுங்க ஒரு மாதிரி இன்டர்நெட்டே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா வந்து மறைச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் தான். அவனுங்க என்ன பண்ணானுங்க, பிரிட்டிஷ்காரனுங்க துப்பாக்கி கண்டுபிடிச்சானுங்க, ராஜாக்கள் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு வந்தானுங்க, உலகம் பூரா பரவனானுங்க, உலகத்தை துப்பாக்கி வச்சு ராஜாக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஆண்டானுங்க 200 வருஷம். ஆண்டுட்டு என்ன பண்ணானுங்க, காந்தி வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போகணும்னு ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணானுங்க, அவனுங்களோட கைக்கூலி எல்லாத்தையுமே அவனுங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்திலேயே போலீஸ்ல சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. போலீஸ் யாரு, நம்ம நாட்டுக்காரங்களே போலீஸ்ல சேர்ந்துட்டு அவனுங்களுக்கு கைக்கூலியா நம்மளை எதிர்த்து சண்டை போட்டவனுங்க எல்லாம் இருக்கானுங்க போலீஸ்காரனுங்க. அதுல அப்புறம் அந்த அவனுங்க கூடயே இருந்த நிறைய சல்லி பசங்க இந்தியாவில இருக்கிறவனுங்கலாம், அவனுங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அவனுங்களோட சொத்தெல்லாம் கொடுத்து அவனுங்க இலுமினாட்டியா உட்கார வச்சு கவர்மெண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி, காந்தி வந்து கடைசியா சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, காங்கிரஸ்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னாரு. அவர் உடனே அடுத்த நாளே கோட்சேயை வச்சு கொண்டுட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஜவஹர்லால் நேரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் வச்சு கவர்மெண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி இப்போ வரைக்குமே இந்த இரட்டை கட்சி ஆட்சி முறைங்கிறத ஒன்று வச்சு நம்ம உலகம் பூரா இதே கவர்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்கு. ஆனா இந்த அரப் கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை எதிர்த்தாங்க. அதனால அந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அடிச்சானுங்க. யார, யூஎஸ் வச்சு. இவனுங்க இந்த ஜூஸு கிட்ட இப்போ உலகம் பூரா ஆளுங்க இருக்கானுங்க. உலகம் பூரா எல்லாமே ஒரே கவர்மெண்ட் சிஸ்டம் தான். எல்லா கவர்மெண்ட் சிஸ்டம்லயும் அவங்களுக்கு ஆளும் இருக்கு, எல்லா இதுலயும் அவங்களுக்கு ஆள் இருக்கு. கவர்மெண்ட் சிஸ்டம்னாலே கவர்மெண்ட் தான் எல்லாமே. கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கார்பரேட் பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ கவர்மெண்ட்டே அவனுங்க கையில இருக்கும்போது எல்லாமே அவனுங்க கையில இருக்கு. இப்பயுமே அவனுங்க கையில தான் யூஎஸ் இருக்கு, யூகே இருக்கு, கனடா இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மொத்தமே எல்லாமே அவனுங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன் இந்தியாவே அவனுங்க கையில தான் இருக்கு. இந்தியாவிலேயே எலிமினேட்டிஸ் இருக்கானுங்க, எல்லா கண்ட்ரிஸ்லயும் இருக்கானுங்க, எல்லா ஸ்டேட்லயும் இருக்கானுங்க. ஸோ நல்லவன் ஏதாவது ஒன்று பண்ணானுங்கன்னா அந்த ஐடியாவை திருடி வேற ஒருத்தனை வச்சு பண்ணிட்டு அவனை போட்டு தள்ளுவானுங்க. ஸோ இந்த மாதிரியே அதே மாதிரி இந்த எல்லாமே போய் எப்படி சொல்றது, எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு ஆள் இருக்கு. இப்போ நல்ல ஒரு கட்சியே நான் அமைக்கணும்னு நினைச்சாலும் அந்த இரட்டை கட்சி ஆட்சி முறையில இருக்கிறவனுங்க அடிச்சு நம்மளை வந்து படுக்க வச்சுருவானுங்க. அந்த மாதிரி நம்மளை வளரவும் விட மாட்டேங்கிறானுங்க, நம்மளை வாழவும் விட மாட்டேங்கிறானுங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல 90% மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது, வீடு கூட இருக்கலாம் ஆனா தினக்கூலியா இருக்காங்க. ஒரு 10% மிடில் கிளாஸா இருக்காங்க. மீதி இருக்கிற அந்த 1% தான் இவனுங்க தான் பேங்கிங் எலைட்ஸ்னா அந்த ஜேக்கப் ராத்சைல்டு இவங்கெல்லாம், இந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இலுமினாட்டி, இவனுங்க தான் இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கானுங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நானே இது வந்து போஸ்ட் பண்ணப்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போஸ்ட் பண்ணேன். அவனுங்க எல்லாருமே இலுமினாட்டி. ஏன்னா அவனுங்க எல்லாருமே காசு கொடுத்து வாங்கிட்டானோ, அதனால அவனுங்க யாருமே இதை ஷேர் பண்ணல. என் ரிலேட்டிவ்ஸ் ஏகப்பட்டவங்க எல்லாருமே என் குடும்பத்தையே கொல்றதுக்கு முதல்ல ஒரு பிளான் போட்டிருந்தானுங்க. அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். இப்பயும் கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஆள் எங்க பார்த்தாலும் இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த ஒரு டேட்டா வந்து வெளில போக மாட்டேங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணுங்க. ஏலியன் ஜூஸ் வந்து உண்மை. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கோம், நம்ம ஹியூமன்ஸே இருக்கும்போது ஏலியன்ஸ் இருக்க மாட்டாங்களா நம்மள மாதிரியே வேற எங்கேயாவது? அதுவும் அட்வான்ஸ் ரேஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட புராணத்திலே இருக்கு. ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் இருக்குன்றிருக்கு. சிங்கம் தலையோட விஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு, பன்றி தலையோட அவதாரம் எடுத்திருக்காரு. அனுமான் அப்படிங்கிறவர் வந்து குரங்கு தலையோட வந்தாரு. அவருக்கு நெஞ்சு வந்து நடுவுல தான் இருக்கும், பிரிச்சு காட்டும் போது நெஞ்சு நடுவுல இருக்கும். இந்த மாதிரி ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்காங்க. அதை வந்து நம்மளை நம்ப விட மாட்டேங்கிறானுங்க. ஏதோ இவனுங்க வந்து நம்மளோட புக் எல்லாமே இங்க வந்து இந்த 4ஆம் பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டு அதெல்லாம் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திருக்கானுங்க. உண்மையா சொல்ல போனா தமிழோட மூத்த குடி தான் எல்லாத்துக்குமே அடித்தளம். ஏன்னா இங்க இருந்து தான் எல்லாத்தையுமே திருடினானுங்க. இந்தியாவில இருந்து தான் எல்லாத்தையும் திருடி இப்ப வந்து அவனுங்க நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் முடிச்சுக்கங்க. கேபிட்டலிசம், பணம் எல்லாருக்கும் வேணும். இந்த பணங்கிற ஒன்றை வச்சுதான் அவங்க எல்லா தப்பையுமே பண்ணிட்டு இருக்கானுங்க. பணம் வந்து நம்மளோட அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த உலகம் அழிய போகுது கூடிய சீக்கிரம். நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம்.
ஏன்னா காற்று மாசு பதிஞ்சிச்சு, உலக வெப்பமயமாதல் அதிகமாயிடுச்சு, கடல் மட்டம் உயருது, சாப்பாடுங்கிற பேர்ல விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் பூச்சி மருந்து அடிக்கிறானுங்க, அதை அடிக்கிறானுங்க, இது அடிக்கிறானுங்க, கோழிக்கு அது கொடுக்குறானுங்க, இது கொடுக்குறானுங்க, கேன்சர் வருது, சுகர் வருது, எல்லாம் நோய் வாய்ப்பட்டு செத்துட்டு இருக்கோம் அவனுங்களாலதான். வேக்கப் பீப்புள், கேபிட்டலிசம் ராங். அதே மாதிரி நான் பேசுற எல்லாத்தையும் அந்த வாய்ஸ் வந்து மாத்தி விடுறானுங்க. நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா அந்த வாய்ஸ் முன்னாடி வருது, பின்னாடி வருது, அது நான் இல்லம்மானுங்க.